Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மலாய் குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் பசும்பால் எடுத்துர்க்கேன். பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் கொதிச்ச பிறகு ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஓரத்துல சேர்ற ஆடையும் எடுத்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா half-ஆ ரெடியூஸ் ஆகணும். 1/2 லிட்டர் அளவுக்கு ரெடியூஸ் ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா 1/2 லிட்டரா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதல நான் ஹோம்மேட் பால் கோவா 250 grams சேர்க்கிறேன். பால் கோவா வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. பால்கோவா சேர்த்துறதுனால நமக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். பால்கோவா சேர்த்துன பிறகு நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் இதை பாயில் பண்ண விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஆல்மண்ட் சேர்க்குறேன். ஆல்மண்ட்ஸை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குல்ஃபி மோடில் அதை சேர்த்திக்கலாம். இந்த குல்ஃபி மோட் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே இது கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 6 to 8 hours அல்லது ஓவர் நைட் விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து லியூக் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன் நான். நீங்களும் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இதை வச்சு ஒரு 5 minutes லீவ் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.